நம்ம நைட்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது அப்படி இல்லை இந்த ஃபாரஸ்ட் ஏரியால பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம வண்டி ரொம்ப வேகமா ஓட்டும் போதும் அப்படி இல்லைன்னா விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க பூச்சி கூட நம்ம கவனிக்காம அந்த பூச்சி கூட கிளச்சிருவோம். இந்த மாதிரி மூணு சூழ்நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல பூச்சிகள் நம்ம காதுல விழுந்துரும். காதுல விழுந்த உடனே நாம என்ன பண்ணுவோம்னா வச்சு அரைன்னு அரைப்போம். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சுடுதண்ணில உப்பு கலந்து காது போடுவோம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சூடான எண்ணெயை காதுல விடுவாங்க. இந்த மாதிரி செயல்முறையை செய்யலாமா வேணாமா அப்படிங்கறதா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ இன்ட்ரோ முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூணு சூழ்நிலையிலையும் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம டாக்டரை மெயினா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க முடியாத சூழ்நிலையில பாத்தீங்கன்னா டாக்டர் நடராஜ் இவர் பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை பிரிவு சிகிச்சை மருத்துவர். இவர் என்ன சொல்றாருன்னா மருத்துவரை பார்க்க முடியாத சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நாம சூடான நீர்ல பாத்தீங்கன்னா உப்புக்கல்லு அப்படி இல்லைன்னா சுத்தமான எண்ணெயை காய்ச்சி அந்த எண்ணெய் போதுமான சூடு இருக்கிற நிலைமையில காதுக்குள்ள ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த நம்ம காதுக்குள்ள பூந்த அந்த பூச்சி பாத்தீங்கன்னா ஒண்ணு செத்தரலாம், இல்லைன்னா அந்த சூடு இல்லைன்னா அந்த உப்புடைய அந்த தன்மையை பொறுக்க முடியாம பாத்தீங்கன்னா அந்த பூச்சி வெளியே வந்துடலாம். ஸோ இந்த முறையை நடைமுறைப்படுத்தலாம். ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா காதுல இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் எப்படின்னா சீ பிடிக்கிறது, நீர் வடிதல், இந்த மாதிரி காதுல ப்ராப்ளம் இருக்கிறவங்க காதுல பூச்சி விழுந்துருச்சுன்னா இந்த சுடுதண்ணியோ எண்ணெயோ விடக்கூடாது. விடாம நாம உடனடியா டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு இவரு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.